தமிழ் மக்கள் அனைவரையும் உலுக்கிய சம்பவம் பொள்ளாச்சி சம்பவம். பொள்ளாச்சி சம்பவம் போன்ற பிரச்சனைகள் இதுக்கு முன்னே நடந்துட்டு தான் இருக்குது, இப்போ நடந்துட்டு தான் இருக்குது. ஆனாலும் அனைவரும் கவனித்து இந்த பிரச்சனை ஈர்த்ததுக்கான காரணம் இதில் பாதிக்கப்பட்டுள்ள எண்ணிக்கை கிட்டத்தட்ட 200ன்னு சொல்லப்படுது. உங்களுக்கு ஒன்று தெரியுமா? 10-20 இது போன்ற பிரச்சனைகளில் பெண்கள் பாதிக்கும் போது நம்ம கண்டு கொண்டதே இல்லை, வெறும் செய்தின்னு தான் பார்த்தோம். மறுபடியும் என்னைக்கு ஒரு குற்றம் இந்த 200ன்ற என்ன கிடைக்குமோ அன்னைக்கு தான் நம்ம திரும்பி கவனிப்போம். அது வரைக்கும் நம்ம பொறுத்து இருக்கணுமா? ஒவ்வொரு தடையும் இதயபூர்வமாக எல்லா பிரச்சனையும் அணுகிற நாம சிந்திச்சு எதுக்காவது செயலாற்றிருக்கோமா? ஒரு சிறு தீர்வையாவது நோக்கி நடந்திருக்கோமா? நம்ம யார் தடுக்கிறா? ஏன் இப்பயே தீர்வை நோக்கி நடக்கக்கூடாது? நடப்போம். பெண்களுக்கு எதிராக நடக்கிற அநீதிகளுக்கு ஒரு தீர்வை நோக்கிய சிறு பயணம் தான் இந்த தொகுப்பு. இந்த பொள்ளாச்சி சம்பவத்தை நீங்க தொடர்ந்து கவனிச்சிருந்தீங்கன்னா உங்களுக்கு ஒண்ணு நல்லா தெரியும். வக்கிரமிருந்த ஆண்கள் எப்பொழுது செய்கின்ற வெறிச்செயல் மட்டுமல்ல, அதையும் தாண்டி பணத்திற்காக ரொம்ப ஆர்கனைஸ்டா நிறுவனம் போல செயல்பட்டு நிறைவேற்றிய குற்றம். இந்த கும்பல் ஒரு ரேப் ஃபேக்டரி. தவறு செய்பவர்கள் இப்ப ரொம்ப ஆர்கனைஸ்டா செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க. கேள்வி என்னன்னா, இதை எதிர்கொள்ற நாம அதை ஃபேஸ் பண்ண தயாரா இருக்குமா? ஜனநாயக நாட்டுல மிகப்பெரிய சக்தி சட்டம். நம்ம எத்தனை பேருக்கு பெண்களை காப்பாற்ற மிக குறைந்த சட்டமாவது தெரியும்? ஆமா, நம்மள முதல்ல ஆயத்தப்படுத்திக்க போறது சட்ட ரீதியா தான். நீங்க பெண்ணாக இருக்கலாம், உங்க வீட்டில் பெண் குழந்தைகள் இருக்கலாம், குறைந்தபட்சம் உங்க பக்கத்து வீட்டிலாவது பெண் குழந்தைகள் இருக்கலாம். நம் வீட்டு பெண்களை நவீன பிரச்சனைகளிலிருந்து பாதுகாக்க மிக குறைந்த அளவிலாவது பின்வரும் 2 சட்டங்களை தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஒரு பெண்ணை யாராவது கடுமையா துன்புறுத்தினா, வன்கொடுமை செய்ய பார்த்தா, கடத்த முயற்சிச்சா, ஆசிரியரை முற்பட்டா, பாதிக்கப்பட்ட அந்த பெண் தன்னை தற்காத்துக் கொள்ள குற்றவாளியை கொலை செஞ்சாலும் சட்ட தண்டிக்காதுன்னு உங்களுக்கு தெரியுமா? இதுக்கு பேர் செக்ஷன் 100. கொலை உணர்வு தூண்டணுங்கிறது நம்ம நோக்கம் இல்ல. அமைதியை விரும்புற நம்ம சட்டமே பெண்களை பாதுகாக்க எந்த அளவுக்கு சில முடிவுகளை எடுத்து வச்சிருக்குங்கிறத நம்ம எல்லாருமே தெரிஞ்சுக்க வேண்டிய அவசியம் இருக்கு. நீங்க தெரிஞ்சுக்க வேண்டிய மிக முக்கியமான இன்னொரு சட்டம் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி ஆக்ட் 2009-64A. இந்த சட்டப்படி ஒருத்தரோட அந்தரங்க வீடியோவை அந்தரங்கம்னு தெரிஞ்சு டவுன்லோட் செஞ்சாலே 3 வருஷம் ஜெயில் தண்டனை. அதையும் மீறி அவரு இன்னொருத்தருக்கு பகிர்ந்தாருன்னா அவருக்கு 6 வருஷம் ஜெயில் தண்டனை. யார் யாரெல்லாம் அந்த வீடியோவை மத்தவங்களுக்கு பகிர்றாங்களோ அவங்க எல்லாருமே தண்டனைக்கு தகுதியானவர்கள். இதுல மிக முக்கியம், வீடியோவை ஃபார்வர்ட் பண்ணவர் மேல காவல்துறையில கம்ப்ளைண்ட் இருக்கணும். அன்னைக்கு இருந்த காலகட்டம் வேற, இன்னைக்கு இருக்கிற காலகட்டம் வேற. காவல்துறை தேவைப்பட்ட Facebook, WhatsApp போன்ற வீடியோ பகிரும் அப்ளிகேஷன் கம்பெனிகளிடம் தொடர்பு கொண்டு ஒரு வீடியோவை யார் யாருக்கு ஃபார்வர்ட் செஞ்சிருக்காங்க அப்படிங்கிற முழு தகவலையும் பெற முடியும். உண்மையாலுமே நீங்க பகிர்ற ஒவ்வொரு செய்தியிலுமே உங்களை பற்றிய தகவலை அந்த ஆப் நிறுவனங்கள் சேகரிச்சுட்டு தான் வருது. பெரும்பாலும் இது போன்ற கும்பல் உங்க பிரைவேட் வீடியோஸ் எடுத்து மற்றவங்களுக்கு பகிர்ந்துருன்னு சொல்லி உங்களை பயமுறுத்த தான் வாய்ப்பு இருக்கு. 10 பேருக்கு நம்ம அந்தரங்களை பகிர்ந்துருவான்னு தானே பயமா இருக்கு. ஆனா பகிர்ந்த 10 பேரும் இப்ப உள்ள இருப்பானே, அப்புறம் எதுக்கு பயம்? நீங்க ஒண்ணு நல்லா தெரிஞ்சுக்குங்க. உங்க வீடியோவை யாராவது எடுத்து நான் பகிர்ந்துருவேன்னு பயமுறுத்தினானா நீங்க அப்பவே காவல்துறையிட்ட உடனே கம்ப்ளைண்ட் கொடுங்க. ஏன்னா அவன் பகிர்ந்துருவேன்னு சொன்னானா இன்னும் பகிரலன்னு அர்த்தம். ஒரு வீடியோ பகிரத்துக்கு முன்னாடி தான் நம்ம ஈஸியா நம்மள காப்பாத்திக்க முடியும். பெண்களே, உங்களுக்கு ஒண்ணு தெரியுமா? உங்களை ஒருத்தர் தொடரணும்னு அவசியம் இல்ல. தொடாமையே உங்கள்கிட்ட பாலியல் ரீதியான தொந்தரவுகள் கொடுத்தா அவர்களுக்கு தண்டனை வாங்கி தர சட்டத்துல இடம் இருக்கு. இதற்கான சட்டம் 2017 நிறைவேற்றப்பட்டிருக்கு. நேரம் கருதி முழு செய்தியை இந்த தொகுப்புல நம்ம ஆட் பண்ணல. இன்னைக்கு பெரும்பாலானோர் கொடூர தண்டனைகளை பிரச்சாரம் செஞ்சுட்டு வரும்போது நீ மட்டும் ஏன் சட்டத்தை பத்தி பேசணும் உங்களுக்கு கேள்வி எழும்பலாம். இன்னைக்கு அதிகரிச்சுட்டு வர குற்றங்களுக்கான மூல காரணம் என்ன தண்டனைங்கிறத விட தப்பு செஞ்சா சட்டல மாட்டுவோமாங்கிறது தான். இன்னைக்கு பாதிக்கப்பட்ட 90% பேர் தனக்கு என்ன சட்டம் சாதகமா இருக்குன்னு தெரியாமலே அதிக பாதிப்புக்கு உள்ளா இருக்காங்க. எனவே பெண்களை பாதுகாக்கிற முதல் தற்காப்பு யுக்தி சட்டம் தான். இப்ப இதை விட முக்கியமான ஒரு விஷயத்தை தெரிஞ்சுக்க கடமைப்பட்டிருக்கீங்க. குறிப்பா பெண் குழந்தைகள். கண்ணா, உங்களுக்கு பாலியல் தொந்தரவோ பிளாக்மெயில் போன்ற தொந்தரவோ யாராவது கொடுத்தா தயவு செஞ்சு உங்க அப்பா அம்மாட்ட இருந்து மறைக்காதீங்க. குடும்ப கட்டுப்பாடு, சமுதாய கட்டுப்பாடு, அப்பா அம்மாவுக்கு கெட்ட பேர் வந்துருமோன்னு எந்த ஒரு காரணத்துக்காகவும் மறைக்காதீங்க. இது போன்ற பிரச்சனைகளை நீங்க மறைக்க தான் இதை விட பெரிய ப்ராப்ளத்தை நீங்க சந்திக்க நேரிடும். எவ்வளவு பெரிய பிரச்சனையா இருந்தாலும் உங்க அப்பா அம்மாட்ட சொல்லி பாருங்க. சொன்ன அடுத்த நிமிஷமே உங்களோட பாதி பிரச்சனை போயிடும். மிச்ச பிரச்சனையை அவங்களுக்கு எப்படி சமாளிக்கணும்னு தெரியும். இந்த பொள்ளாச்சி விவகாரத்தை எடுத்துட்டீங்கன்னா நிறைய பொண்ணுங்க பாதிச்சாங்க. ஆனா ஒரே ஒரு பொண்ணு மட்டும் அவங்க குடும்பத்துல சொன்னுச்சு. விளைவு பாத்தீங்களா? இன்னைக்கு எல்லா குற்றவாளிகளும் மாட்டிக்கிட்டாங்க. இன்னைக்கு அந்த பொண்ணுக்கு துணையா ஊரே நிக்குது. அப்பா அம்மாவுக்கு தெரியாம மறைச்ச பொண்ணுங்களோட நிலைமை நினைச்சு பாருங்க. ஒவ்வொரு நாளும் பயந்து செத்துருப்பாங்க. அப்பா அம்மா உங்களை இப்படி இருக்க கூடாது, அப்படி இருக்க கூடாதுன்னு நிறைய சொல்லி வளர்த்திருப்பாங்க. அதை மீறி தப்பு பண்ணிட்டோமே அப்படின்னு சொல்லி குற்ற உணர்ச்சியில உங்க அப்பா அம்மாவை அணுக பயப்படாதீங்க. இது போன்ற பிரச்சனைகளை உங்க வயசுல அவங்களும் தான் சந்திச்சிருப்பாங்க. பெற்றோர்களே, உங்களுக்கு ஒரு கனிவான வேண்டுகோள். நம் குழந்தைகளின் சில தவறுகள் நல்ல பழக்க வழக்கமா வேணா இல்லாம இருக்கலாம், ஆனா அது குற்றம் கிடையாது. எந்த சூழ்நிலையிலும் அவர்களுக்கு தோளோட தோல் நின்று அவர்கள் துணை நிற்பது நம் கடமை. இதுவரை பேசியதை விட மிக முக்கியமான ஒரு விஷயத்தை கூற கடமைப்பட்டிருக்கேன். ஒருவேளை உங்க யாருக்கும் நடக்கூடாது, உங்க தெரிஞ்சவங்க யாருக்கு கூட இது மாதிரி நடக்கூடாது, உங்க தெரிஞ்சவங்க யாருக்காவது வன்புணர்வு போன்ற தீவிர பாதிப்பு ஏற்படுமாயின் உடனே மருத்துவ உதவி நாடணும். வன்புணர்வு ஈடுபட்ட ஒரு சிலர் பாலியல் நோய்களில் பாதிக்கப்பட்டிருக்கலாம். HIV, AIDS போன்ற பாதிப்புகளை 72 மணி நேரத்துக்குள்ள போஸ்ட் எக்ஸ்போஷர் ப்ரொஃபைலாக்சிஸ் என்ற ஃபர்ஸ்ட் எய்ட் கொடுக்கப்பட்டால் முற்றிலுமாக அந்த நோயிலிருந்து விடுபடலாம். இது பெரும்பாலோருக்கு தெரியாது. இந்த சிகிச்சை முறை மருத்துவர்கள், மருத்துவ உதவியாளர், தீவிர வைரல் இன்ஃபெக்ஷன் கொண்டவர்களுக்கு மருத்துவம் பார்க்கையில நோயாளிகளின் ஊசி, மெடிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் ஏதாவது பாதிப்பு ஏற்பட்டால் சரி செய்யும் முறை. வன்புணர்வு பாதிப்பு ஏற்பட்ட பெண்களோ பெற்றோர்களோ அந்த பாதிப்பிலிருந்து மன ரீதியாக மீண்டு வருவதே கடினம். அந்த நேரங்களில் அவர்கள் சுற்றங்களாகிய நாம் தான் மருத்துவரையும் சட்டத்தையும் நாட உதவி செய்ய வேண்டும்.
இதுவரை இந்த வீடியோல குறிப்பிட்ட அனைத்து விஷயங்களுமே தமிழ்நாட்டுல எல்லா பெண்களும் பெற்றோர்களும் அவர்கள் சுற்றங்களும் குறைந்தபட்சம் தெரிஞ்சிருக்க வேண்டிய விஷயம். எனவே தயவு செஞ்சு உங்கள் அனைத்துவர்களுக்கும் குழந்தைகளுக்கும் இந்த வீடியோவை பார்க்க வைங்க. பொள்ளாச்சி போன்ற குற்றச்சம்பவங்களில் பாதிப்பு காரணம் குற்றவாளிகள் மட்டும் இல்ல, நம்ம அறியாமையும் தான் காரணம். இது எல்லாத்துக்கும் மேல நாம ஒருத்தருக்கு நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கோம். முகம் தெரியாத பாதிக்கப்பட்ட அந்த பெண் மற்றும் அவர்களது குடும்பத்தார். 200 பேருக்கு பாலியல் தொந்தரவு கொடுத்தவங்க எவ்வளவு ஆர்கனைஸ்டா இருப்பாங்க. அவ்வளவு ஆர்கனைஸ்டா பலமா இருக்கிற ஒருத்தரை அந்த பெண் சட்டத்துக்கு முன்னாடி நிறுத்தி தண்டனை வாங்கி கொடுத்தா அவ கெத்து தானே, அவ கூட இருந்த குடும்ப உறவுகள் வெயிட் தானே. இந்த வீடியோல பல விஷயங்கள் சொல்ல முடிஞ்சது, சில விஷயங்கள் சொல்ல முடியல. நாங்க விட்டு போன ஏதாவது ஒரு செய்தியை நீங்க சொல்லணும்னு நினைச்சா கீழே உள்ள கமெண்ட் செக்ஷன்ல கமெண்டா தெரிவிங்க. அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது விக்ரம். நான் தமிழ் இந்தியன்.